இங்க பாருங்க எவ்வளவு பழம் பிடிச்சிருக்குது. பிஞ்சு அதுவும் எத்தனை விலைக்கு விக்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்சு விலைக்கா விக்கிறாங்க. நமக்கு கை கட்டுற தூரத்துக்கு வச்சிருக்குதே. ஆமா கருவேப்பிலை அவ்வளவுதான். என்னென்ன ஓட்டுருக்கீங்க, என்னென்ன பண்ணிருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க, எதனா தெளிவா சொல்லுங்க வாங்கிட்டு பாவா. இது வந்து ஒன்னே ஒண்ணுதாங்க. காலையில எழுந்திரிச்சு பார்த்தா குடும்பத்தோட கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். கூட்டிட்டு வர அப்படியே குழந்தைகள் கூட்டிட்டு வர மாதிரி சூப்பரா இருக்கு. நாங்க காலையில ஒரு நாளைக்கு ஆண்மையில் குடும்பத்தை தேடிட்டு போயிருக்குது. நாங்க துரத்தி விட்டோம். தயிர் பாலுன்னா உனக்கு பிடிக்கலையா? முதல்ல வாய் திறந்து சொல்ல வேண்டியதான். நாங்க வச்சிருக்க மாட்டோம்ல. ஒரு வாய் வேலைச்சா போச்சுல பாரு. அவன் தின்னு கூட வராம வராங்க. அடுத்து என்ன அதுக்குள்ள ஆட்டியே முடிச்சிட்டீங்க? ஆமா, அப்புறம் நீங்க என்ன நேரம் செக்காட்டு போனவரு வரவே இல்ல. நாங்களும் பாத்துட்டு என்ன அப்புறம் நான் வீடியோ எனக்கு காத்தால காட்டலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி மண்டையாட்டி போட்டு நீங்க பாட்டுக்கு சவரித்து கழிட்டு இருந்த எப்படி? அப்புறம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணணும்ல. இதெல்லாம் ஆட்டினா தான் ஒவ்வொன்னா பண்ண முடியும். சரி, அப்புறம் என்னென்ன ஓட்டு விழி வச்சு பாத்துக்கிட்டே இருந்தோம். வந்துடுறோம்னா அப்புறம் இன்ன வரைக்கும் பண்ணினா அப்புறம் குழந்தைகளுக்கு பசிக்காதா? ஃபுல்லா ஓட்டிட்டீங்களா? ஒன்னு ஆட்டி எண்ணெய் எடுத்து வச்சுட்டு அடிச்சு குழந்தைக்கு பசிக்குதா இல்லையா? இந்த குழந்தை கேட்குது. உங்களுக்காக தான் ஆட்டிட்டோம் சொல்லி சமாளிச்சுக்கலாம். அவ்வளவுதான். அப்புறம் வேற என்ன சொல்ல போகுது? வந்துருப்ப ஸ்டாக் வேற இல்ல. அப்புறம் கொஞ்சம் புடிச்சு வச்சுட்டு வந்தா தான் நான் சொல்லு. சரி உடுப்பு என்ன கொஞ்சம் நேரம் ஆகுது. அவ்வளவு நம்ம இப்பதான் கல்ல கழுவுறத பாத்துட்டு என்ன இப்பதான் அரைச்சி இனிமேதான் போய் இட்லி சுட போறாங்கன்னு நினைச்சுட்டு போறாங்க. இது இட்லி மாவு இல்லைங்க, தேவை மாவுங்க. நாங்க தேவை மாவுன்னு சொல்லுவோம். நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியலீங்க. தெரிஞ்சதுன்னா வீடியோவுல கமெண்ட் பண்ணுங்க. தெரியலனாலும் பாருங்க. தெரியலன்னா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. என்னென்ன ஓட்டுருக்காங்க சொல்லி ரைஸ். ஆமா, இதுல என்னென்ன போடுவோம்னாங்க, புழுங்கலரிசி இருக்குது பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு படி, அப்புறம் ஒரு 4-5 வரமிளகா, உப்பு, ஆமா அதை மட்டும் போட்டு நைட்டே ஊற வச்சிருவோங்க. அப்புறம் காலையில எந்திரிச்சு கல்லுல போட்டு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்க என்ன ஏதுன்னு பண்றோம் பாருங்க நீங்களே. அவ்வளவுதாங்க, ஆட்டியாச்சுங்க. இனி போய் பண்ண வேண்டியதான். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல நோம்பி சாட்டிட்டாங்க. அதனாலதான் ரேடியோ சத்து கேட்டுட்டே இருக்கோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்க சத்தமா தான் பேசுறோம், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காட்டுங்க, நிறைய பூத்திருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு இதே இடத்துக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு நினைப்பீங்க. அது என்னமோங்க, இந்த காத்தோட்டமும் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. என்றா நீங்க வீட்டுல அப்பதான் சமைக்கவே மாட்டீங்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க. ஆனா கொஞ்சம் கிளைமேட் நல்லா காத்தோட்டமா இருக்கும்போது வந்துருவோம். அடுப்பு தூக்கிட்டு இங்க வந்துடுறது. பணியாரமோ தோசையோ காலையில நேரம்லாம் நல்லா இருக்கும் பாத்தீங்களா. உட்காந்து ஆளுக்கு 4 தட்டை வச்சுக்கிட்டு பணியாரம்னா ஆளுக்கு 2 வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பண்ணிக்கிறது. அதான் இன்னைக்கும் நல்லா இருக்கு கிளைமேட். மழை இல்லைங்க, ஆனா வந்து காத்தடிச்சுட்டே இருக்குதுங்களா, நல்லா இருக்கும் இங்க உட்காந்து பண்றது. அதாங்க சுத்திலும் வீடு இல்லைங்க. அதனால நம்ம பாட்டுக்கு சுதந்திர பறவையா வந்து திரிஞ்சிட்டு இருக்கிறோம். வந்தாங்கன்னா தான் அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் வாழெல்லாம் சுருட்டிட்டு உள்ளே பண்ற மாதிரி இருக்கும். சரி ஐசி, நீ போய் கருவேப்பிலை உடைச்சிட்டு வா. வரமிளகா உடன்ட்டு. சரி, கருவேப்பிலை உடைச்சு தாளிச்சுள்ள. கருவேப்பிலை வந்து இன்னைக்கு பக்கத்து தோட்டத்துக்கு பறிக்க வந்தாச்சுங்க. ஏன்னா பக்கமா இருக்கு இல்லைங்களா, இல்லைன்னா நம்ம அங்க போயிட்டு இருக்கணும். இங்க பாருங்க எவ்வளவு பழம் பிடிச்சிருக்குது. பிஞ்சு அதுவும் எத்தனை விலைக்கு விக்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்சு விலைக்கா விக்கிறாங்க. நமக்கு கை கட்டுற தூரத்துக்கு வச்சிருக்குதே. ஆமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊறப்பட்ட விலைக்கு விக்குதுங்க. நம்ம வீட்டு பக்கத்துலயே கிடைக்குது. நாங்க போற வர நேரமெல்லாம் 2 வாயில் அள்ளி போடுவோம். அதுல என்னமோ அத்தான சத்து இருக்க மாட்டேங்குது, எங்களுக்கு தெரியல. ஆனா வந்து சொல்றாங்க அவ்வளோ சத்து, அந்த சத்து இந்த சத்துன்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு தெரியல. நாங்க வேற பக்கத்துல இருந்து அப்பப்போ ஒன்னு வாயில போட்டுக்கோ பழுத்து இருந்துச்சுன்னா. ஆமா, இது வந்து பிஞ்சுதாங்க. ஆனா என்னென்னமோ சத்து சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல அதுல என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு. சரிங்க, வாங்க கருவேப்பிலையை ஒடிச்சிடலாம்.
ஆமா நிறைய இருக்குது. வாங்க உடைச்சிட்டு இங்க பாருங்க பழத்துக்கு பிஞ்சு விட்டுருக்குது. இதுதான் ஒரிஜினலான அந்த நாட்டு கருவேப்பிலை. இப்ப செடியில எல்லாம் பழமே வைக்காது. ஆமா போதும் தானே? ஐயோ கால்ல எல்லாம் ஏறு. ஒண்ணு ரெண்டு இருந்தா கூட கடி வாங்கிக்கலாங்க. ஊருப்பட்டது இருக்குது அங்க. ஆமா பக்கத்து வீட்டு காடுதான். நாங்க ஆட்டை போடுறதுக்கு வந்திருக்கோம் கருவேப்பிலை. அப்புறம் வந்து இங்க வாங்க, இதுதாங்க வந்து மாஞ்சோளங்க. வெள்ளைச்சோளம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதான் இப்பெல்லாம் வந்து அந்த வெள்ளை சோளத்தில் வந்து வெள்ளை சோளம் சிவப்பு சோளம்லாம் இருக்கு விற்கிது பார்த்தீங்களா? அதெல்லாம் வெள்ளை சோளம். சோறெல்லாம் இப்போ செஞ்சு சாப்பிட்றாங்க வெள்ளை சோளத்தில். மாவுக்கு போட்டுக்கிறாங்க. இட்லி மாவுக்குலாம் அரைக்கும் போது ஒருபடி சோளத்தை போட்டு அரைச்சி சாப்பிட்றாங்க. அதுலேயும் ஏகப்பட்ட சத்து இருக்குதாமாங்க. ஆமா இப்போ மனுஷங்களே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆமா காத்தே காத்து. இதை வச்சுதான் அந்த தென்றல் காத்தேன்னு பாட்டு பாடிருப்பாங்களோ. கருவாப்பழம் வரைக்கும் போன இந்த வரைக்கும் ஆமா அதுல பிஞ்சு வச்சிருக்கு. ஆமா நானுதான் நம்ம ரெண்டே பழம் தானே பறிச்சுட்டோம். இப்ப போய் பாருங்க அத்தான பிஞ்சு வச்சிருக்குது. இருக்கட்டும் நான் போறப்ப வரப்போ அததான் சரி காமிச்சு கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தா சட்டி கறிடுச்சு. சட்டி கறிடுச்சு. அதுக்குள்ள அந்த சோளத்தை காட்டுறதுன்னா காத்த பாக்குறதுன்னா தெரியாது உங்களுக்கு காட்டி தானே ஆகணும். ஆனா பாக்குறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கு. மழை வேற வேஞ்சது அன்னைக்கெல்லாம் நல்லா இருக்கு. எண்ணெய் ஊத்துமா நம்ம கடலை எண்ணெய். நாங்க வந்து எண்ணெய் ஆட்டினதும் போக அந்த கடையில போய் எடுத்துட்டு வந்துக்கிறது ஆட்டி பெரிய அண்டால வச்சுக்குவோம் எண்ணெய். இப்ப வந்து நம்ம அப்பப்ப ஆட்டி சௌரியமா போச்சு. அப்படியே அடுத்து அப்படியே புடிச்சு ஊத்துறது பாரு பொழுதுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனா மூஞ்சா டப்பா வேஸ்டா போய் இதே டப்பா போய் நப்பிட்டு வந்துடுறேன். புதுசா எடுத்துட்டு வர்றது இல்ல, அந்த டப்பாவை தூக்கிட்டு போய் அப்படியே புடிச்சிட்டு வந்துடுறேன். அவ்வளவுதான். என்ன காஞ்சி போச்சு. ஐஸ் கருவேப்பிலை உருவு ரெண்டு. கருவேப்பிலைக்கு போய் தான் சுளக்கேட்டு கடி வாங்கிருப்போம். ஊறப்பட்ட சுளக்காங்க. அது செடி இருந்தா சுளக்கா குழம்பு எல்லாம் இருக்கிறது அவசியம் தான். அந்த பக்கம் நாம தான் பார்த்து போய்க்கோன்னு வந்துட்டோம். நடுவு போட்டுக்கலாம் பொரியிடும். கொண்டாயிச்சு போட்டு வரமிளகாய் கருவேப்பிலை அவ்வளவுதான். என்னென்ன ஓட்டுருக்கீங்க, என்னென்ன பண்ணிருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க, எதனா தெளிவா சொல்லுங்க வாங்கிட்டு பாவா. இது தேவையில்லாண்டா தேங்காய் சட்னி உள்ள ஊத்துறாங்க. இந்த கொஞ்ச நேரத்துல பணியாரம் சுட போறோம். இது தேவையை வறுக்கறதுக்கு இப்படித்தான் சுடணும். வறுக்கோடு ஊத்தி இதை நல்லா வறுத்தா தேவை மாவு. காத்தடிக்கிறங்காட்டி தீ சோதிக்க மாட்டேங்க. வயசு குழுக்குன்னு இருக்குதுல அப்போ காத்தடிச்சா நல்லா இருக்கு. இங்க யாருங்க ஒரு திருடனே? எங்க திருட? அடியே யாராவது ஏன்டா திருடா தேவை மாவு திங்கிறதுக்கு வந்து படுத்துக்கிட்டியா? தேவைமா திருடி திருட எங்கடா இன்னைக்கு ஊருக்கு கூட வந்துருக்கு. அங்க படுத்துக்கு அப்போ இன்னைக்கு இங்க வந்து இப்ப வந்து அனல் காய்ச்சல் அதனால பாருங்க அடியில போய் நல்லா உட்காந்துக்கு குளிருக்கு இதமா. அது ஒண்ணு காத்து கொஞ்சம் குளிர் காத்து அடிக்குதுல இதமா அடுப்புக்கு பக்கத்துல படுத்துக்கலான்ட்டு. அது நாங்க வந்தாலே வந்துருங்க மெயினா பின்னாடி பாருங்க. அவங்க ரெண்டு பேரும் வரல பாத்தீங்களா? இது ஆளுக்கு முன்ன நாய்க்குட்டியாட்டு வந்துருக்காங்க. நீ அடுத்து கடவுள் குருசாமி வருவானுங்க. ஆமா அவனுங்களுக்கு இன்னும் தெரியலையே இருக்குது. நைட் வேலை பார்த்துட்டு தூங்கிட்டு இருப்பானுங்க. ஒருத்தருக்கான அப்படியே நோப்பு முடிச்சுட்டு வந்துருவாங்கல்ல வரிசையா. அது கரிசோரெல்லாம் ஆக்கிட்டோம்னா ஆளே இருக்காது உழைச்சிட்டு இருப்பானுங்க. வல்லு 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 வல்லு. அன்னைக்கு இங்கதான் அத்தாசோடு சாரப்பாம்பு ஒண்ணு கிராஸ் ஆயி. ஆமா ஆமா அதான் நானும் தான் இருந்தேன். ஆமா அத்தாசோடு இருக்கு ஐஸ் காட்டுல எல்லாமே இருக்கு. தப்பு தவறி அப்படியே வந்துடுறதா அது நினைச்சிருக்கோம். அது போய் சொல்லு அவங்க ஃபேமிலி கிட்ட. இல்ல அப்போ சோட்டு மனுஷன் ரெண்டு பேரு மாமியாலும் மருமகளும் ரெண்டு பேரும் விட்டா நமக்கு அடிச்சு தின்னுருப்பாங்க. தப்பு சோடி வந்துட்டு அப்படிங்க. அந்த மாதிரிதான் நம்ம குடும்பத்துல சொல்லிட்டு இருக்கோம். முக்கியமா பாத்தீங்கன்னா என்ற பெரியவ தாங்க, அவளுக்கு தான் இது ரொம்ப ஃபேவரட், ரொம்ப ரொம்ப பிடிக்கும்பா. அடிக்கடி கேட்பேன். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 2 விஷயம் செஞ்சிருவோம்.
இப்போ இந்த செக்கு போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேலை உங்களுக்கே தெரியுங்களா பெண்டை நிமித்துது, எங்களால செஞ்சு கொடுக்க முடியல. அதான் சரி இன்னைக்காவது செஞ்சு கொடுத்துருவோம். ஏன்னா லீவ்ல இருக்காங்க பாத்தீங்களா, முக்கியமா பாத்தீங்கன்னா லீவ்ல இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டிலே வந்து இந்த பண்டாவ கிட்டலாம் செஞ்சு கொடுத்துருணுங்க. ஏன்னா கடையில என்ன போட்டு செய்யறாங்க ஏதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸ்கூலுக்கு அனுப்பும் போது தான் ஒவ்வொரு நாள் நமக்கு நேரம் இல்லைன்னு வாங்கி கொடுத்துட்றோம். அதுல கடையில போய் நீங்க பாருங்க, அந்த எழுதிருப்பாங்களே தயாரிச்சனால வரைக்கும் எக்ஸ்பைரி டேட். முன்னெல்லாம் கூட அதை அடிச்சு வருங்க, இப்பெல்லாம் அடிக்கிறது வந்துருது. எப்படி அப்படி விக்கிறாங்கன்னே தெரியுமா? கேட்டு போனா நமக்கு தெரியாது. முதல்ல அப்படி அடிக்காம விற்கவே கூடாது. ஆனா இப்ப அந்த மாதிரி வாங்குற கடையில மளிகை கடைக்காரங்களும் வாங்கி வச்சுக்கிறாங்க, அதனால விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தா வாங்காதீங்க தயவு செஞ்சு. அந்த டேட் இல்லாம இருக்கிற பொருள் எதுவுமே வாங்காதீங்க. உணவு பாதுகாப்புக்கெல்லாம் அந்த ரைடு விடுறாங்களா, அவங்க எல்லாம் வந்து இந்த பெரிய பெரிய பணக்காரங்க சாப்பிட்ற கடையில மட்டும்தான் பாக்குறது. சின்ன சின்ன கடையில தான் வந்து நிறைய நம்ம எத்தனை நம்ம போன் வச்சிருக்க எல்லாருமே பாக்குறோம் என்னென்ன கலப்படம் பண்றாங்க, ஏது எது நடக்குதுன்னு. இப்போ தைரியமா வந்து அந்த டேட் அடிக்காம விற்கிறாங்க பாருங்களேன். எங்களுக்கு பார்த்துட்டு வந்து அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா சின்ன சின்ன தின்பண்டமெல்லாம் குழந்தைங்க தான் விரும்புதுங்க பெரியவங்களை விட. அந்த குழந்தைங்களுக்கு வந்து அப்படி பாருங்க அதை அடிக்காம வித்துட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம வந்து வேலை கிடந்தாலும் சரி அதை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு செஞ்சு கொடுத்துருவோம் பிள்ளைங்களுக்கு. இப்போ நாங்கள் இது செஞ்சுட்டோன்னா என் பிள்ளை இன்னைக்கு பூரா எந்த தீனியும் கேட்க மாட்டா, இதுவே போதுன்றவா. இது நல்லதும் கூட, நம்மளே நம்ம கைப்பட செய்யறோம். கடனை ஊத்துறோம் மெயினா, அவனுக்கு என்ன ஊத்துறானுன்னு தெரியாது. அவங்க எல்லாம் ஒரு 4-5 போட்டு ஃப்ரை பண்ண எண்ணெய் தான் ஊத்துவாங்க. என் பேத்தியில தான் பிடிக்கணும். என் பையனுக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க, அடிக்கடி கேக்கு. நாங்க தான் செஞ்சு கொடுக்க முடியறதில்ல, அதனால சரி இன்னைக்காவது செய்யலன்ட்டு செய்யறோம். என் பேத்தி சாக்காடி என் பையன் 2 வாடி சாப்பிட்டுக்குவான். அவளுக்கு தான் பிடிக்குது. அப்புறம் அவளுக்கு தான் பிடிக்குது, அப்பனுக்கு பிடிக்க முடியும், அவளுக்கும் பிடிக்குது. பழக்கிட்டு அப்படி அவளை இது சாப்பிடு சாமி, நல்லா இருக்கும், ருசியா இருக்கும். இதுதான் அந்த ஓடு நல்லா இருக்கும். பழக்கம் தவிர நல்லா டேஸ்டா இருக்குது. உடம்புக்கு எந்த ஒரு நோவு நொடியும் கிடையாது. கருவேப்பிலை மொறு மொறுன்னு எண்ணெயோட வருது இல்ல நல்லா. அந்த கல்லெண்ணெய் மரத்துக்கு அந்த கருவேப்பிலை வாசனுக்கு அருமையா இருக்கு. பாக்குறவங்களுக்கு என்னடா பழைய சோத்தை போட்டு கிண்டுற மாதிரி கிண்டிட்டு இருக்காங்க நினைப்பாங்க. கடைசியா பவுடராட்டம் வருங்க, நல்லா இருக்கும். தெரியும் சில பேருக்கு, நிறைய பேருக்கு தெரியாதையும் இருக்கு. ஊர் பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியுங்க, கொஞ்சம் தூரமா இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியாது. செஞ்சுட்டு இருக்கிறவங்க கிராமத்துல அதிகமா செய்வாங்க இதெல்லாம். நாங்களாம் செய்வோங்க அப்பப்ப. இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும். இதெல்லாம் எங்க அப்பா காலத்து எங்க அப்பாவுக்கு அவ்வளவு பிடிக்கும். எங்க அம்மா அடிக்கடி செஞ்சிருவாங்க. அவன் சாப்பிட்டு பழக்கத்துக்கு என் பயங்க என் பேத்திகளுக்கு செய்யணும். என் பையன் வறுக்கிறக்குள்ள இந்த ஓடாடுறதுலாம் பொறிச்சிடுவான். ஆக்கோவா அப்படிதான் போகும். பாத்துமா கீழே கொட்டி திங்க முடியாது. மண்டல் கொடுத்துட்டு அதை கோயிந்தா எனக்கு தெரிஞ்சு கிளீஸ் அதுக்குதான் வெயிட் பண்றேன். எப்படி மாமியா மாதிரி வாய் எடுத்துட்டு கீழே கொட்டிடுவாங்க. எல்லாத்தையும் ஒரு அமுத்திக்கலாம். தூங்கிட்டு இருக்குது பாருடி இன்ன வரைக்கும். குளு குளுன்னு நல்லா தூங்குது பாருங்க. இந்த அடுப்பு சூட்டுக்கு அப்படியே மூஞ்சி இந்த பக்கம் வச்சுட்டுங்க. பொறுத்தாண்ட பாத்தீங்கன்னா வால் பக்கம் காத்து, வால் பக்கம் பாத்தீங்கன்னா பொறுத்தாண்ட காத்து, அப்படியே இளந்தென்றலாம் 4 பக்கம் ஓட்டு. செம்பூனை செங்காயம் செங்காயம் கூடவே தெரியும். கருவாயன் வடை கருவாயம் தீனி போடுற வரைக்கும் தீனி போட்டா கப்பனுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பயணம் இருக்கும். ஆமா, எலி கடை அப்படி போனா இப்படி போயிருந்து. எலியை விடங்க நம்மள கண்டாலே இது பைசு ஓடிடுது. பெரும்பாலும் பூனை என்னன்னா பள்ளி குடிக்குது வீட்டுல, குழம்புக்கு உழுகாது. இந்த லைட்டு பூச்சிக்கு பள்ளி வருது பாத்தீங்களா, அதெல்லாம் பூனை வந்து கிளீன் பண்ணி பள்ளி வாசம் எது இருக்காது வீட்டுல. என்ன ஒரே ஒரு பயனா அப்பப்ப கட்டுவரின்னு கப்பி தூக்கிட்டு வந்துரும். ஆமாங்க, அது ஒண்ணுதாங்க இந்த பூனை. எங்க கொண்டு வீட்டுக்குள்ளேதான் அப்பப்ப தெரியுதுங்களா, கொண்டு வந்து ஏதாவது கட்டில் கடையிலயோ இல்ல ஏதாவது பீரோ கடையிலயோ போட்டா நமக்கு தெரியாது. அதுதான் பயம். அது முழுசாவும் கொண்டு தூக்கிட்டு வர்றாது. அரை உசுரோட தான் வீட்டுக்குள்ள கொண்டு விளையாண்டுட்டு இருக்கும். அது விளையாடு அப்படியே கொண்டாந்து ஓட்டு. அது ஒண்ணுக்கு தான் பயம். அது இப்பெல்லாம் நாங்க விடுறதே இல்ல, வீட்டுக்குள்ள வெளியவே வந்து இது பண்ணிக்கிட்டா சாப்பாடெல்லாம் வெளியே. குழந்தைங்க இருக்கனால நம்ம இப்படி வெளியே வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அதுங்களுக்கு தெரியாது என்ன ஏதுன்னு. அதனால வீட்டுக்குள்ளேயே விடுறது இல்லைங்க இப்பெல்லாம். பாத்தீங்களா எங்க வீடியோல வந்து எப்படி உங்க பக்கம் மயில் கத்துதுன்னு கேப்பீங்க. பாத்தீங்களா, இது வந்து ஒன்னே ஒண்ணுதாங்க. காலையில எழுந்திரிச்சு பார்த்தா குடும்பத்தோட கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
கூட்டிட்டு வர அப்படியே குழந்தைகள் கூட்டிட்டு வர மாதிரி சூப்பரா இருக்கு. நாங்க காலையில ஒரு நாளைக்கு மயில் ஆடு ஆண்மயில் குடும்பத்தை தேடிட்டு போயிருக்குது. நாங்க துரத்தி விட்டோம். ஊறப்பட்டது இருக்குது இங்க. நிறைய இருக்குது மயில். ஓரளவுக்கு பவுடர் ஆயிருச்சா? இன்னும் கொஞ்சம் ஆகணும், இன்னும் நேரம் ஆகும். ரெடி ஆயிடுச்சுட்டாங்களா? வெந்துருச்சு. அப்படியே வேம இப்படி பளபளன்னு வரணும். அப்படியே உப்புமா மாதிரி பளபள நல்லா வெந்துருச்சு. வேவறதா சீக்கிரம். ரெடி ஆயிடுச்சு தாங்க. உனக்காக தான் மெயின். காத்துக்கிட்டே இருந்தியா எப்ப ரன் பண்ணுவாங்கன்னு? நீ தானே ஆர்டர் போட்டிருந்த. பண்ணி தர சொல்லி உனக்கு தான் மெயினா ரெடி பண்ணினேன். சூப்பர் ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? என்ன எந்திரிக்கவே இல்ல. கிளீஸ் கிளீஸ் கிளீஸா கிளீஸ் கிளீஸ் மூடு காலி பண்ணி போற வரியே இல்லையா? எந்திரிக்கலாம் இருக்கிற எண்ணம். குடும்பமே ஓட கூட வர மாட்டேங்குது. அடுப்புக்குள்ள இது போய் படுத்துற கறி போயிருவேன். அப்புறம் கியா அப்படின்னு கத்துவேன். பூனை 65. கருவாயம் வந்துட்டான் பாரு. நீ வந்துட்டியா? மோப் முடிச்சிட்டியா நீ? இதாங்க இதுல போடுங்க. ஓ இலையா நல்லா இருக்கு. இலையில சூடா நல்லாவும் இருக்கும். கழுவுற வேலை மெயினா மிச்சம் இல்லைங்க. கழிப்பா இத்தனை நாளா இலையை தூக்கி போட்டுடலாம். அதுக்கு தான் இத்தனை நாளா இலையில சோறு போடுறதா? அதுக்கும் தான். ஒருவேளை அந்த காலத்துல அதுக்கு தான் இலை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? முதல்ல தங்கம் இந்தாடி தங்கம். சின்ன என்ன பண்றோம்? தூங்கிட்டு இருக்கிறாளா? நீங்க எடுத்துக்கிட்டு எந்திரிச்சிட்டாளா? சாமி ஸ்பூன் எடுத்து கொடுத்து உட்காந்து குடிங்க. இது உனக்கு. எங்க அத்தை வந்து கை வலிக்க கிண்டி கொடுத்தங்காட்டி எங்க அத்தைக்கு வந்து ஸ்பெஷலா 2 இலை. ஏன்னா அத்தை குண்டா கழுவுறது என்ன சிரமம் சொல்லி அது 2 இலை போட்டேன். அதே அத்தை குண்டா கழுவுறது. அப்படி சொல்றேன். இல்ல ஒரு இலைக்குன்னா குண்டா கழுவுறதுன்னு சொன்ன ஐஸ். எப்படி இருந்தாலும் கழுவிட்டானா. நல்லா வெந்து வச்ச ஐஸ். இந்த வரமிளகா போட்டு அரைச்சோம்னா மனமா வாசனை மனம் வரும். தங்கம் இந்த குட்டி வயரம் செஞ்சு கொடுத்ததுக்கு இந்த ஒரு முத்தத்துக்கு இன்னும் கோடி விஷயம். ஏன் சாமி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஐயோ சூப்பரா இருக்கு. ஐயோ ஆயா ஆயா புள்ள செஞ்சு கொடுத்து திக்குமுக்கு ஆடி போச்சு. ஐயோ ஆயா பிடிச்சிருக்கா? அவளுக்கு பிடிச்ச ஃபேவரட் தான். அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை விஷயம் சாப்பிடுறாலும் போட்டு போட்டு சாப்பிடுவான். அவளுக்கு பிடிக்குமே, ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. கிளீஸுக்கு துளியால வைங்க. கிளீஸு அவளுக்கு ஏதாவது வேலை வைக்கலாம். ஒரு இரு நான் அந்த வெற்றிலை வெள்ளி இலையை கிள்ளிட்டு வரேன். அதை இலை கொண்டாட இருங்க. பூனைக்கு பார்த்தீங்கன்னா பூனை வேற கேட்குதுங்களா? இந்த நம்மகிட்ட தான் ராசவல்லி இலை வருங்க. எவ்வளோ பெருசு வந்துருக்குதுன்னு. ராசவல்லி இலையில 2 இலையை கிள்ளிக்கலாங்க பூனைக்குட்டிக்கு. இந்தாங்க ராசவல்லி இலை இருக்குது. இதில் வைங்க. ராசவல்லி கிழங்கு இலையில பா கிளிசோ ராசவல்லி இலையில 2 பூனைக்கு கொண்டாண்டியா? 2 பூனைக்கு கொண்டாண்டேன். வைக்கிறேன் இது. இந்த இலையை பார்த்துக்க. இந்த சாப்பிடும் முதல்ல அப்புறம் திங்கிறேன்னு பார்த்துட்டு வைக்கிறேன். அது கொஞ்சம் வை. அவனை இன்னும் சப்பமா ஏன்னு கூட கேட்காம படுத்துருக்கான். இந்தடா சாப்பிடு. கல்யாண வாசனை மனசுக்கு இந்த டேய் பாரு இதுதான் உனக்கு கொழுப்புங்கிறது. டேய் இது தப்பான செயல்றா. உனக்கு இலை வச்சிருக்குதுல அவளை தூக்கி கூடு. அவளை தூக்கி கூடு. ஏய் இது அநியாய ஐஸ் இந்த செங்கா பூனை. ஆமா இது என்னதுக்கு தான் அங்க தான் போகும். 2 பேருக்கு வச்சாளு சரியான நொரண்டு திருட்டு பூனை. இவன் பயந்து கிடக்குற பேடி நாய் இவன். பாத்தாங்க நீ சாப்பிடுவா. அவன் சாப்பிடுறான் பாருங்க. இவன் பயந்துட்டு வரான். கொஞ்சம் சாப்பிடுங்க. நான் தயிரோட பேஞ்சு வச்சு திப்பான். டேய் தயிர் பாலுன்னா உனக்கு பிடிக்கலையா? முதல்ல வாயை திறந்து சொல்ல வேண்டியதான். நாங்க வச்சிருக்க மாட்டோம்ல. ஒரு வாய் வேதிச்சா போச்சுல பாரு. அவன் தின்னு கூட வராம பாருங்க. டேய் திருடா. அப்பா அவன் சொல்றான் நான் எங்க பாஸ் கேட்டேன் இவன் தானா பாஸ் கேட்டான். என்ன சொன்னா நான் எங்க பாஸ் கேட்டேன் இவன் தானே பாஸ் கேட்டான் அப்படிங்கிறனா? ஏங்க பாஸ் நீங்க கேட்கலையாங்க பாஸ்? அப்புறம் எதுக்குங்க பாஸ் அந்த இலையில போய் ஆட்டையை போட்டு தின்னீங்க? ஏங்க பாஸ் என்ன நினைச்சிட்டான்? நமக்கு தேவையமா வச்சுட்டாங்க. அவனுக்கு மட்டன் பிரியாணி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிருப்பான். அவன் தட்டை விட்டுட்டு பக்கத்து போறேன். நீங்க போ சாப்பிட்டு போ. சூடு இருக்குதா? ஆறி போச்சா? சூடு இருக்குது. இருக்குது. காத்தோட்டுறதுக்கு சில்லுன்னு சீக்கிரம் ஆறி போயிடும். அப்பா
அந்த அமெரிக்காலலாம் டைம் ஆயிடுச்சுன்னா அந்த நட்ஸ் புட்ஸ்ன்னு சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் டைம் ஆயிடுச்சுன்னா இதை செஞ்சு சாப்பிட்டுவாங்க. ஆமா எப்படி சொல்றா நட்ஸ் புட்ஸ் என்ன நட்ஸ் புட்ஸ் எல்லாம் அந்த பீஸா பர்கர் அத சொல்றியா அத சொல்றா கடையில வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. அதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இதை செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆரோக்கியமா அருகுட்டிமா அது அவளுக்கு பிடிச்ச ஃபேவரட் புரியுது அவளுக்கு எது நல்லது கேட்டா. ஆமா குட்டி இன்னொரு குட்டி தூங்கிட்டு இருக்குதுங்க இல்லைன்னா அது வந்து விளையாடு. டேய் புளிப்பாண்டி உனக்கு மத்தியானம் உனக்கு கரிசோறு வேணுமா இல்ல வந்து தவிமாவத்துன்னு வயிறு நப்பிக்கிறியா நீ? நோம்பினால அது கரிசோறு போலினா சோறு திங்கிறது. இங்க நோம்பினாலுங்க அதனால நீ கறி எடுப்பாங்கன்னு உண்ணாவிரதல் இருக்குது. அவன் பாருங்க அவங்க ஒரு புளிப்பாண்டி படுத்துக்கிறான். இவன் வந்து ஒரு கருவாப்புடு பாண்டி. இவன் அவனை அடிச்சு போடுறானுங்க அதான் ஓடி போயிடுறான் பயந்துட்டு இவன் பண்ற வேலைதான் அது. இவன் பாக்குறதுக்கு மூஞ்சி பாருங்க அமைதியா வச்சிருக்கானுங்களா ஆனா இவன் சரியான வேலைங்க. அவனை புடிச்சு டப்புன்னு அடிச்சு போடுறது. அவன் பாருங்க பாவமா இருப்பான் ஆனா அவன் தான் ஆட்டைப்படுத்துமா பால் அதான் மறந்து வச்சோம்னா வழக்கம் நிக்கிட்டு ஓடி போயிருவேன். திருட்டு பூனைக்கு உள்ள அத்தனை ஜாதக பொறுத்த உனக்கு பக்கா மேட்ச் பக்காவா இருக்கு. வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் தூக்கி தள்ளி கீழே இது பண்ணி விட்டு போயிரும். சவுண்ட் இல்லாம சத்தம் இல்லாம பால் நக்கி வச்சுட்டு ஓடி போயிருவேன். ஆமா காத்து சூப்பரா இருக்கு. காத்து ஒரு நிமிஷம் காட்டிட்டு வாங்க போங்க. அருமையா இருக்கு. காயெல்லாம் சும்மா வெடுக்குன்னு கெக்கில் ஓட்ட ஆட்டி ஓடுற சட்டி வத்து போடும். காயம் அப்படி திங்கி மாமனாரும் காயாது. அப்பெல்லாம் நொறுவுதான். அப்பெல்லாம் புட்டு பாயசன் கிட்டு பாயசன் ஏதாவது நடந்திருக்குதா? எல்லாம் கடையில வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த புட்டு பாயசன். அப்பெல்லாம் அல்சர்னு சொல்லுவாங்க ஐசு. எனக்கெல்லாம் அல்சர்னா அதுக்கு என்னன்னே எனக்கு தெரியாது. எங்க ஊர்ல அல்சர் யாரோன்னு சொல்லுவாங்க எங்கேயோ. அப்படின்னா என்ன அல்சர்னா என்ன அப்படிம்போ எல்லாத்துக்கும் இருக்குது. இப்ப குழந்தைகளுக்கு தான் அல்சர் இருக்கிறாங்க. அதை எதையும் இந்த நம்ம திங்கிறதுலயே எல்லாம் கொஞ்சம் சரியில்லாத விஷயம் நிறைய இருக்க மாட்டேங்குது. நேரத்துக்கு திங்காம இருக்கிறது திங்காம இருந்தாலும் அப்படி வர மாட்டேங்குது. சரி போலாம் வேலை வேற கிடக்குது. ஆமாங்க போய் செக் ஆட்டணும். ஆர்டர்லாம் நிறைய வந்திருக்கு. எல்லாம் பொட்டி பண்ணி அனுப்பி விடணும். மறக்காம இது செஞ்சு பாருங்க. ரொம்ப 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 நல்லா இருக்கும். ஒரு வேளை காத்தால ஒரு வேளை செஞ்சீங்கன்னா எல்லாரும் ஆளு கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நம்பிரும். மேற்கொண்டு நீங்க சட்னி இறக்க தேவையில்லை குழம்பு வைக்க தேவையில்லை. ஒரு கப்பு சாப்பிட்டு ஆளுக்கு ஒரு கப்பு இதுவே வயிற்ற நப்பிருங்க. அவ்வளவுதாங்க. கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் போன வீடியோலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மளோட கடையில எப்படி ஆர்டர் பண்றது அந்த நம்பர் சொல்லுங்கன்னு இருந்தீங்க. ஏன்னா நாங்க ஒரு வீடியோல தான் நம்பர் போட்டிருந்தோம். இந்த வீடியோல வந்து உங்களுக்காக மறுபடியும் நம்பர் போடுறோம். வாட்ஸ்அப் நம்பருங்க அதுக்கு வந்து ஆயில் சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு நாங்க வரிசையா மெசேஜ் அனுப்புவோம். ஆயில் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்றவங்க அந்த நம்பர்ல வந்து ஆர்டர் பண்ணுங்க. சரிங்களா? அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க மறக்காம. பாய். ஷேர் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அவளுக்கு பல்லு 2 காணாம போச்சு பாத்தீங்களா? அது பல்லு அதான் வேற வைக்கப்படுது. பாய்ங்க.